Subscribe. வணக்கம் நண்பர்களே. சுற்றுப்புறச் சூழ்நிலையில் என்வாமெண்டல் ஆஸ்பெக்ட் இம்பேக்ட்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. அது சுற்றுப்புறத்தில் ஒவ்வொரு காரணியும் எது காரணி, அதனால் என்ன பாதிப்பு, இதுதான் என்வாமெண்டல் ஆஸ்பெக்ட் இம்பேக்ட் ரிஜிஸ்டர்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு சிம்பிளாக பார்த்தீங்கன்னா, ஒரு கார் வாஷ் பண்ணுறோம். அதில் என்வாமெண்டல் ஆஸ்பெக்ட், அதாவது காரணி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கெமிக்கல் என்ன யூஸ் பண்ணுறோமோ அதுதான் என்வாமெண்டல் ஆஸ்பெக்ட். அப்போ என்வாமெண்டல் இம்பேக்ட், அதனால் பாதிப்பு என்னென்னா, அந்த கெமிக்கல் தண்ணியோடு கலந்ததுன்னா அது வாட்டர் பொல்யூஷன், அதாவது நீர் மாசுபடுதல் ஆகுது. அதே மாதிரி கார் வாஷிங்கில் என்ன அதிகமாக வாட்டர் யூஸ் பண்ணுறோம், அந்த வாட்டரை யூஸ் பண்ணுறதுங்கிறது ஒரு காரணி, என்வாமெண்டல் ஆஸ்பெக்ட். அந்த வாட்டரை அதிகமாக யூஸ் பண்ண அதையாவது இயற்கையாக கிடைக்கக்கூடிய தண்ணீரை நம்ம வேஸ்ட் பண்ணுறோம். அதுதான் இம்பேக்ட். ஸோ இதுதான் டிஃப்ரென்ஸு என்வாமெண்டல் ஆஸ்பெக்ட், இம்பேக்ட். ஒரு சிம்பிளான எக்ஸ்ப்ளனேஷன். இதை பேஸ் பண்ணி தான் எல்லா ஆக்டிவிட்டீஸும், எல்லா விஷயங்களுக்கும், எல்லா செயல்களுக்கும், ஒரு இண்டஸ்ட்ரின்னு எடுத்துக்கிட்டால், ஒரு கட்டுமானம்னு எடுத்துக்கிட்டால், அதில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு வேலைக்கும் இந்த மாதிரி என்வாமெண்டல் காரணியும் அதனுடைய பாதிப்பும், ஆஸ்பெக்ட் இம்பேக்ட் என்னங்கிறது ரிஜிஸ்டர் பண்ணி அதை பொதுமக்களுக்கும் சொல்லணும். அதனால் ட்ரைனிங் கொடுக்கறது, அதனால் மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தலாம். ஸோ நீங்களும் சிம்பிளாக தெரிஞ்சுக்கோங்க, என்வாமெண்டல் காரணி அண்டு பாதிப்பு, ஆஸ்பெக்ட் இம்பேக்ட். நன்றி, வணக்கம்.